Hi students, welcome to Future Vision NEET Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, நம்ம ஒர்க் பவர் எனர்ஜியில பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? தமிழ் என்னன்னு சொல்லலாம்னா அதான் நிலையாற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளா நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஜஸ்ட் ஒரு பொருள் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது அதுக்கு இருக்க ஆற்றல் என்னன்னு நம்ம சொல்லுவோம், இயக்க ஆற்றல், கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸ்டேபிளா இருக்கும் போது, ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டேபிளா இருக்கும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். எந்தெந்த இடத்துல தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்க இருக்கும் அப்படின்னா, டிஃபைன்டு ஒன்லி ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் பத்தி பார்த்திருப்போம். அப்ப அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ல மட்டும்தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன வகையான பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னா, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது மீட்சித்தன்மை இருக்க நிலையாற்றல். எலாஸ்டிக் மீன்ஸ் அது மீட்சித்தன்மை இருக்கிறது. ஓகேங்களா? மீட்சித்தன்மையில இருக்க அந்த நிலையாற்றல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதாவது ஒரு சார்ஜஸ்க்கு நடுவில், ஓகேங்களா, ரெண்டு சார்ஜ் இருக்குன்னா ஒரு சார்ஜ் இருக்கிற இடத்த வச்சு அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 12th தான் படிப்போம். ஓகேங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல தான் நம்ம இதை படிப்போம். மற்ற ரெண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது ரெண்டுமே நம்ம இந்த யூனிட்லயே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது மூணு வகையான பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நார்மலா ஜஸ்ட் இது வந்து ஒரு பொருளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பிளஸ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் வந்து டோட்டல் எனர்ஜி. ஓகேங்களா? ஒரு பொருள் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் போது அந்த இடத்துல வந்து கைனடிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிட்டு ஒன்லி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல, அந்த நகர்த்திட்டு கொண்டு வரோம்னா அதுக்கு பேர் என்னது, ஒர்க் டன். ஆமாங்களா? ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரோம்னா அதுக்கு பேர் என்னது, ஒர்க் டன். அப்ப அந்த நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அதுக்கு வந்து ஈக்குவல்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் பார்த்திருப்போம். ஆமாங்களா? அதாவது ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு பார்த்திருப்போம். ஆமாங்களா? ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. அது மாதிரி இது ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு நெகட்டிவ் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் நம்ம சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதலாம், யூங்கிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப U2 மைனஸ் U1 ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன், அல்லது இதை நம்ம எப்படி எழுதலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் டன் F இன்ட்டு S யூஸ் பண்ணுவோம்ல. அப்ப F இன்ட்டு இந்த சிம்பிள் அந்த மூணு ஆக்சிஸ்ல நம்ம யூஸ் பண்றது தான் என்னது, dr யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஆர் வெக்டர்ல பொசிஷன் வெக்டரை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம், ஆர்ல டினோட் பண்ணுவோம். அதனால F இன்ட்டு dr யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எப்படி எழுதலாம், இதை சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டு நான் என்னன்னு சொன்னேன், எக்ஸ் ஒய் இசட் மூணு ஆக்சிஸ்க்குமே. அப்ப Fx dx, Fy dy, Fz dz. லிமிட்ஸ் வந்து 1 to 2. ஓகேங்களா? x1 x2 y1 y2 z1 z2 அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம வெவ்வேறு ஃபார்முலா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலாவை கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி கர்வ். ஓகேங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி கர்வ் இருக்கு. இதுல வந்து கிராஃப் எதுக்கு வரைஞ்சிருப்பாங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி கர்வ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நார்மலா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிகல். ஓகேங்களா? கிராஃப் பிட்வீன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் ஒய் ஆக்சிஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எக்ஸ் ஆக்சிஸ்ல அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மாத்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி நகருது மாறுது அப்படிங்கறது வந்து ஜஸ்ட் ஒரு கிராஃப்ல. இது வந்து நம்ம எல்லா கண்டிஷனும் இது சொல்ல, ஜஸ்ட் இந்த கிராஃப்ல இருந்து சிலதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருந்தா இது ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட், டி பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டும் எதை குறிக்கும் அப்படிங்கறத மட்டும் டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு தெரியும் ஒர்க் டன் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஒர்க் டன் ஈக்குவல் F இன்ட்டு இந்த இடத்துல ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க எக்ஸ் ஆக்சிஸை நகர்த்துறதுனால நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் dr யூஸ் பண்ணோம். ஆமாங்களா? பொசிஷன் வெக்டர் அதுல x y z மூணுத்தையும் குறிக்கும். நான் ஒன்லி எக்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி, ஓகேங்களா, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் நான் வேரி பண்ண போறேன். அதை வேரி பண்றதுனால எப்படி மாறுது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அப்ப F இன்ட்டு dr பதிலாக dx யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப ஃபோர்ஸ் மட்டும் நமக்கு வேணும்னா மைனஸ் du பை dx. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்ப ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸுக்கு. ஓகேங்களா? எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நம்ம நகர்த்துறோமோ எக்ஸ் ஆக்சிஸ்ல அதை பொறுத்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட மாற்றம் நெகட்டிவ்ல இருக்கும் அப்படிங்கிறது வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. இதை வச்சு நம்ம இந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா, இல்ல ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஆக்டிவ் ஆகலையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ்ல மொத்தம் 3 இருக்கு, அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ், நியூட்ரல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ங்கிறது தமிழ் என்னன்னு சொல்லலாம், கவர்ச்சி விசைன்னு சொல்லலாம், இல்லைன்னா
அட்ராக்ட் பண்றது, ஈர்க்கும் விசை. ஓகேங்களா, கவர்ச்சி விசை அல்லது ஈர்க்கும் விசைன்னு சொல்லலாம். இந்த du by dx பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இந்த du by dx ஜஸ்ட் du by dx நம்ம பாசிட்டிவா கன்சிடர் பண்ணோம்னா என்ன இருக்கும், இது பாசிட்டிவ்னா இந்த மைனஸ் இங்க போயிடுமா, அப்ப ஃபோர்ஸ் என்னதான் இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். du by dx பாசிட்டிவ்னா ஃபோர்ஸ் நெகட்டிவ். அப்ப இந்த மாதிரி ஃபோர்ஸ் தான் என்னது, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஆன் இன்க்ரீசிங் எக்ஸ், எக்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஓகேங்களா, பாசிட்டிவ் ஃபோர்ஸ்ல எக்ஸை இன்க்ரீஸ் பண்ண இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் பாசிட்டிவ். ஓகேங்களா, எக்ஸை இன்க்ரீஸ் பண்ண இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளா இந்த இடத்துல இந்த பியை இன்க்ரீஸ் பண்ண ஜஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது இது என்னதான் இருக்கு, இந்த ஒரு பார்ட், இந்த பார்ட் தான் இதுல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, B2Cங்கிறது என்னது, இதுல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். எதனால, எக்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த கர்வும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாங்களா, இது வந்து இங்க இருந்து இங்க போயிருக்குங்களா, அப்ப இது இன்க்ரீஸ் ஆக இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் அதுக்கு மீனிங். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்னது, ஜஸ்ட் du by dx ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும், அப்ப ஃபோர்ஸ் கன்ஃபார்ம் நெகட்டிவா தான் இருக்கும். ஃபோர்ஸ் அப்ப இந்த மாதிரி ஃபோர்ஸ் என்னன்னு சொல்றாங்க, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஆன் இன்க்ரீசிங் எக்ஸ் u increases. இன் கிராஃப்ல நம்ம பார்த்தப்ப அந்த BCங்கிற அந்த பார்ட் தான் எதை குறிக்குது, BCங்கிற அந்த பார்ட் தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா, du by dx நமக்கு நெகட்டிவா இருக்கணும், அதுதான் நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்குது. du by dx நெகட்டிவா இருந்துச்சுன்னா, du by dx நெகட்டிவ்னா f வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. du by dx நெகட்டிவ், அப்ப f எப்படி தான் இருக்கு, பாசிட்டிவ் தான் இருக்கு. அப்ப du by dx நெகட்டிவ், f பாசிட்டிவ் டைரக்ஷன். ஆன் இன்க்ரீசிங் x u டிக்ரீசஸ். நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது முன்ன இன்க்ரீஸ் ஆச்சு, x இன்க்ரீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இந்த இடத்துல x நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆனா இந்த இடத்துல எப்படி தானே இருக்கு, இங்க இருக்கும் போது ஸ்ட்ரைட்டா நார்மலா இருந்திருக்கு, இங்க இருந்து இங்க நகர்த்தும் போது இதோட வேல்யூ இது வரைக்கும் வந்துருச்சு. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்ப எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது அந்த ஒரு பொசிஷன் வெக்டரை இன்க்ரீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, என்ன ஃபோர்ஸ் அது, நெகட்டிவ் ஃபோர்ஸ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அந்த வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும், du by dx வந்து நெகட்டிவா இருக்கும், ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். ஆன் இன்க்ரீசிங் எக்ஸ் u டிக்ரீஸ் ஆகும். இதை நம்ம எந்த இடத்துல பார்த்தோம், A to B ல பார்த்தோம். ஆமாங்களா, A ல இருந்து B வரைக்கும் இருக்கிறது. அப்ப என்னது, இது வந்து நெகட்டிவ். ஓகேங்களா, இது வந்து ஒரு நெகட்டிவ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜீரோ ஃபோர்ஸ்ங்கிறது du by dx ஓட வேல்யூ ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா, ஃபோர்ஸே இல்லாம du by dx ஓட வேல்யூ ஜீரோவா வந்துச்சுன்னா அப்ப அந்த இடத்துல ஃபோர்ஸ், இந்த இடத்துல தான் நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். அப்ப ஃபோர்ஸோட வேல்யூ என்னதான் இருக்க முடியும், ஜீரோவா தான் இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் என்னது, ஜீரோ ஃபோர்ஸ், சுழி விசைன்னு சொல்லலாம். இதுக்கு மீனிங் என்னது, நம்ம வந்து எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணா பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா, ஜஸ்ட் எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதுதான் என்னது, ஜீரோ ஃபோர்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு பேர் தான் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவாங்க. நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அதே கிராஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஓகேங்களா, இங்க இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, அந்த பாயிண்டா இருக்கட்டும், இல்ல சிம்பிளா இந்த பாயிண்ட் B பாயிண்ட், C பாயிண்ட் அண்ட் D பாயிண்ட், இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பெருசா மாற்றமே இல்லை. ஆமா தானே, அப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த கொஞ்சம் இடத்துல இருந்து இதுல வரைக்கும் நகர்த்தின வரைக்குமே இந்த இடமும் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா, இந்த இடமும் ஒரு பர்டிகுலர் ஏரியா. ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அப்ப அந்த இடத்துல மீனிங் என்னன்னா, அந்த இடத்துல எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலன்னு சொல்ல முடியாது, ஆக்ட் ஆகிற மொத்த ஃபோர்ஸ் ஜீரோ. ஓகேங்களா, நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து அந்த கண்டிஷன். ஓகேங்களா, என்னது, ஜீரோ ஃபோர்ஸ்ங்கிற அந்த ஒரு கண்டிஷன். இந்த ஒரு கண்டிஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஈக்குவலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, the points BCD நம்ம பார்த்தது represents the point of zero force or these points can be termed as the position of equilibrium. ஈக்குவலிபிரியம்னா சமநிலை. நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அப்ளை பண்ணியும் அந்த பார்ட்டிகல் அந்த இடத்த விட்டு நகரல அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்னது, ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம லா ஆஃப் மோஷன்லயே பார்த்துருப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சமநிலை வந்து அங்க ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துருப்போம். இப்போ வந்து அந்த ஈக்குவலிபிரியமோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஈக்குவலிபிரியமோட டைப்ஸ், சமநிலையின் வகைகள். ஓகேங்களா, சமநிலைனா என்ன, சமநிலையின் வகை என்னது, சமநிலைனா ஒண்ணு நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் ஜீரோ. ஓகேங்களா, அது ஆக்ட் ஆகிற மொத்த ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து சமநிலைன்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்குன்னா டிரான்ஸ்லேட்டரி ஈக்குவலிபிரியம்க்கு. டிரான்ஸ்லேட்டரினா ஜஸ்ட் ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல இருக்க நேர்கோட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஆக்ட் ஆகுறது. ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டா வந்து ஜஸ்ட்
இப்படி ஒரு பொருள் இருக்குன்னா இதுல இப்படியோ இல்ல இப்படியோ இல்ல இப்படியோ சம்திங் இப்படியோ ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்லேட்டரி. இப்படிலாம் வெவ்வேறு டைரக்ஷன்ல இருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்போ வந்து அது நகராம இருக்கு அந்த ஒரு பார்ட்டிகல் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்லேட்டரி ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். அதுக்கு வந்து கண்டிஷன் என்னது, F net equal to 0. அது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் equal to 0. அதுதான் என்னது டிரான்ஸ்லேட்டரி ஈக்குலிபிரியம். நம்ம வந்து ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் நெக்ஸ்ட் யூனிட்ல பார்ப்போம் ஓகேங்களா. ரொட்டேஷனல் மோஷன்ல ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு பொருள் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும்போது அது எப்போ ஈக்குலிபிரியம்ல இருக்கும் அப்படிங்கிறது. அங்க வந்து டார்க் வந்து 0வா இருக்கணும் ஓகேங்களா. நெட் டார்க், டார்க்ங்கிறது தமிழ்ல திருப்பு விசைன்னு சொல்லுவோம். நெட் டார்க் ஏதாவது 0ன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்னு இருக்கும். ஜஸ்ட் நோட் பண்ணிக்க, நெக்ஸ்ட் யூனிட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ் பார்க்கலாம்னு சொன்னேன். டைப்ஸ் வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு ஓகேங்களா. ஈக்குலிபிரியம்க்கு 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்னா ஸ்டேபிள் அதாவது உறுதி சமநிலை, அன்ஸ்டேபிள் உறுதியற்ற சமநிலை மற்றும் நியூட்ரல் ஓகேங்களா, நடுநிலை சமநிலை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. 3 வகையான கண்டிஷன் இருக்கு. ஈக்குலிபிரியம்னால என்ன கண்டிஷன், நமக்கு இந்த 3 கண்டிஷனுக்குமே என்னது F net 0 தான். அப்பதான் அது நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்தா அது ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்குள்ளேயே வரும். அதே மாதிரி F net அப்ப ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் du பை dr, அப்ப அதுவும் 0வா தானே இருக்க முடியும். அப்ப அதுவும் 0வா தான் இருக்கணும் ஓகேங்களா. மைனஸ் du பை dr ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம்னா ஸ்லோப் ஆஃப் யூஆர் கர்வ் வந்து, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஜஸ்ட் இது எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிட்டோம். அது ஆர் பொசிஷன் வெக்டர் தானே, அதுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த கர்வுக்கும் இந்த 2 கர்வ்ல வந்து ஸ்லோப் எடுத்தோம்னா அது வந்து 0வா இருக்கணும். ஸ்லோப் மீன்ஸ் நம்ம இப்படி ஒரு இது எடுக்கிறோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தொடுகோடுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸ்லோப்புங்கிறது என்னது, தொடுகோடு வரையும். அந்த இடம் வந்து ஆங்கிள் எப்படி இருக்கணும், 0வா இருக்கணும். ஜஸ்ட் ஸ்லோப்போட வேல்யூ வந்து நமக்கு 0வா கிடைக்கணும் ஓகேங்களா. நம்ம tan தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஸ்லோப்போட வேல்யூ 0வா இருக்கு, அந்த ஒரு கண்டிஷன் தான் என்னது ஈக்குலிபிரியம்ங்கிற கண்டிஷன். அப்ப மூணுமே ஈக்குலிபிரியம் தான். அப்ப இது மூணுமே 3க்கும் காமன் ஓகேங்களா. நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும், du பை dr ஓட வேல்யூ 0வா இருக்கணும், ஸ்லோப் ஆஃப் யூஆர் கர்வும் வந்து 0வா இருக்கணும். இது 3க்கும் காமன் ஓகேங்களா. எது டிஃபர் பண்ணும்னா ஸ்டேபிள்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கும், அன்ஸ்டேபிள்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும், நியூட்ரல்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும் ஓகேங்களா. ஸ்டேபிள்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமா கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸ்டேபிள்னா வந்து கரெக்டா தான் சொல்லிருக்கேன். ஸ்டேபிள்னா மினிமம் கண்டிஷனு, அன்ஸ்டேபிள்னா மேக்ஸிமம் கண்டிஷனு. இதே வந்து நியூட்ரல்னா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறாது, சேமா இருக்கும் அப்படிங்கிறது மீனிங் ஓகேங்களா. இல்ல வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா இதை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த du பை dr ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றது, டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும் ஓகேங்களா. இதுல ஸ்டேபிள்ல மினிமா கண்டிஷன்ல பாசிட்டிவ்ல கிடைக்கும், நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ்ல கிடைக்கும் ஓகேங்களா. அதாவது மேக்ஸிமம் கண்டிஷன்ல நமக்கு எப்படி கிடைக்கும், வேல்யூ நெகட்டிவ்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து எப்பயும் அது கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும் ஓகேங்களா. அப்ப இது ஈக்குவல் டு 0, இது வந்து லெஸ் தென் 0, இது கிரேட்டர் தென் 0. அதாவது 0க்கு மேல இருந்தா பாசிட்டிவ், 0க்கு கீழ இருந்தா நெகட்டிவ் தானே, சேம் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. இது எக்ஸாம்பிள்ஸ்ல எதுல சொல்லலாம்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுல இந்த மாதிரி ஓகேங்களா, அதோட அடிப்பகுதியில வச்சிருந்தாங்க ஒரு பொருள் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து இதுதான் வந்து மினிமா கண்டிஷன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது, மினிமம் கண்டிஷன் தானே, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ல ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் மினிமம் கண்டிஷன். இப்பதான் இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கும். இதே ஒரு பர்டிகுலர் அதோட அந்த எண்டில் வச்சிருந்தாங்கன்னா அது மேக்ஸிமம் கண்டிஷன். நார்மலா ஒரு இதுல வச்சிருந்தாங்கன்னா அது நியூட்ரல் கண்டிஷன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளை ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் ஆசிலேட் பண்ணி விடுறேன்னா திரும்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துடுச்சுன்னா அது ஸ்டேபிள் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இங்க வச்சிருக்கிறத ஜஸ்ட் நான் இந்த பவுல் இப்படி நகர்த்துறேன்னா இது இப்படி போயிட்டு இப்படி வந்துடும், இப்படி போயிட்டு ஜஸ்ட் ஆசிலேட் ஆகிட்டு கடைசியா இங்கதான் வந்து நிற்கும். தன்னோட ஒரிஜினல் பொசிஷனை மறுபடியும் அடைஞ்சிருச்சுன்னா அதுதான் என்னது ஸ்டேபிள். இது ஜஸ்ட் நான் ஆட்டி விட்டா இது கீழே விழுந்துரும் ஆமாங்களா, திரும்ப வந்து அது அங்க போக முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அன்ஸ்டேபிள்னா அதோட ஈக்குலிபிரியம் பொசிஷனை மறுபடியும் அடையாது. ஃபர்ஸ்ட் ஈக்குலிபிரியம்ல இருக்கு, இப்படியே ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம், நகராம இருக்கிறது. ஜஸ்ட் நகர்த்தினாலும் அது தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதுக்கு பேரு ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள்ங்கிறது அந்த மாதிரி வர முடியாது. நியூட்ரல்ங்கிறது அந்த ஒரு சர்ஃபேஸே எப்படிதான் இருக்கும், ஜஸ்ட் இருக்கிற இடம் கான்ஸ்டன்டா இருந்திருக்கும் ஓகேங்களா. அதுதான் வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம், உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை ஓகேங்களா. நமக்கு நார்மலா ஃபார்முலா தெரியும், இது ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நார்மலா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு நெகட்டிவ் ஒர்க் டன் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதுல இருந்து நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜினா du ஈக்குவல் டு d ஆஃப் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ஒர்க் டன் ஃபார்முலா F இன்டு dr. அப்போ FC ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், இது மட்டும் வேணும்னா இந்த மைனஸும் இந்த dr அந்த பக்கம் வந்துச்சுன்னா du பை dr. நம்ம முன்ன எடுத்த ஃபார்முலா தான் நம்ம என்ன எடுத்திருப்போம், மைனஸ் du பை dx எடுத்திருப்போம் ஓகேங்களா. அந்த ஒரு
பர்டிகுலர் ஆக்சிஸ்க்கு மட்டும்னா எக்ஸ், மொத்தமா 3 ஆக்சிஸ் சேர்த்து பேசும்போது டிஆர். ஓகேங்களா? அப்ப இந்த டிஆர்ங்கிறது டியூ பை டிஆர் எதை குறிக்குது? ஸ்லோப் ஆஃப் த யூஆர் கர்வ். ஓகேங்களா? என்னதை குறிக்குது? ஸ்லோப் ஆஃப் த யூஆர் கர்வ். ஸ்லோப் ஆஃப் த யூஆர் கர்வ். நெக்ஸ்ட் இந்த எஃப்சிங்கிறது அப்ப அந்த ஸ்லோப் ஆஃப் த யூஆர் கர்வ் தான் எதை குறிக்குது? இந்த டியூ பை டிஆர். அப்ப எஃப்சி ஃபோர்ஸ், அந்த வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் ஸ்லோப் ஆஃப் யூஆர் கர்வ். ஓகேங்களா? ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது வேணும்னா ஸ்லோப், அப்ப எஃப்சி வேணும்னா நெகட்டிவ். ஆமாங்களா? எஃப்சி வேணும்னா நெகட்டிவ் ஸ்லோப் ஆஃப் யூஆர் கர்வ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் இப்படி இருந்துச்சுன்னா இதுல நம்ம பார்த்தோம்னா சொல்லிடலாம் எது ஸ்டேபிள், அது அன்ஸ்டேபிள், அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அதுல எது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், எது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், எது நியூட்ரல் ஈக்குலிபிரியம், அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஒன்னு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா அந்த டயக்ராம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்தா நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு நம்ம பேசணும்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்தா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும், கிரவுண்ட்ல இருந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவா இருக்கும். அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம என்ன அப்படிதானே பார்த்தோம். இப்படி இருக்கிறது என்னது? அன்ஸ்டேபிள். இப்படி இருந்தா அது ஸ்டேபிள். நார்மலா சமநிலையில இருந்துச்சுன்னா அது நியூட்ரல். ஆமாங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். இது என்னது? அன்ஸ்டேபிள். சாரி, அன்ஸ்டேபிள். இது என்னது? ஸ்டேபிள். இது வந்து நியூட்ரல். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜஸ்ட் இது ஸ்டேபிள், இது அன்ஸ்டேபிள், இது நியூட்ரல். அதே தான் அங்கேயும் இருக்கு. அப்ப அதை வச்சு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், இது அன்ஸ்டேபிள், இது ஸ்டேபிள், இது நியூட்ரல். அதை வச்சு நம்ம கீழே கண்டிஷன்ஸ் எழுதணும்னா அப்ப பாயிண்ட் ஏங்கிறது என்னது? டியூ பை டிஆர் ஜீரோவா இருக்கும். டி ஸ்கொயர் யூ பை டிஆர் ஸ்கொயர் எப்படி இருக்கும்? ஜீரோவை விட கம்மியா இருக்கும், நெகட்டிவ்ல இருக்கும். அதுதான் என்னது? நமக்கு அன்ஸ்டேபிள். அப்ப இது ஒரு அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் எழுதலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது கண்டிஷன் என்னது? ஸ்டேபிள். அப்ப என்னது? டியூ பை டிஆர் ஜீரோவா தான் இருக்கும். டி ஸ்கொயர் யூ பை டிஆர் ஸ்கொயர் வந்து ஜீரோவை விட அதிகமா இருக்கும், அதாவது பாசிட்டிவ்ல இருக்கும். அதுதான் வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். நியூட்ரல்ங்கிறது ரெண்டுமே வேல்யூ ஜீரோவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த டயக்ராம் வச்சு சொல்லிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அந்த ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை பத்தியும் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.